அரசுனாலே அது பெண்களுக்கான அரசுன்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியமே இப்படிதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பெண்ணுரிமையில இந்தியாவுக்கே தமிழ்நாடு தான் ஒரு எக்ஸாம்பிள், முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்லாம் பெண்களுக்கு உரிமையை தரணும்னு பேசிட்டு இருந்தப்போ, உங்களுக்கு உரிமை என்பதை தாண்டி அதிகாரத்தை கொடுத்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர். 2021 தான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அன்றே அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பாச பிணைப்போடு உங்க குடும்பங்கள்ல ஒருவனா நினைக்கிற பாசமிகு சகோதரி அனைவருக்கு என்ற அன்பான வணக்கம். நம்ம லட்சிய பயணத்துல மிகப்பெரிய முன்னெடுப்பா வரலாற்றை திருத்தி எழுதும் திட்டமா அமைஞ்சிருக்கிறது தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டத்தை அறிவிக்கும் போதே தெளிவா சொல்லிட்டோம், இது உதவித்தொகை இல்ல, உரிமை தொகை. ஒரு திட்டத்தோட வெற்றி என்பது அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவது மட்டுமல்ல, அந்த திட்டத்தை பொதுமக்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை, சமூக நிலைய மேம்படுத்திக்கிறாங்க என்பதில் தான் அந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி இருக்கு. திராவிட மாடல் அரசினுடைய முத்திரை திட்டங்களை முதலீடா மாத்தி தங்களுடைய பொருளாதார வலிமையை தமிழ்நாட்டு பெண்கள் உயர்த்தி இருக்கிறாங்க. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் ஆகியோர் வழங்கி இருக்கக்கூடிய உணர்வோடு சொல்றேன், இந்த 1000 ரூபாய் என்பது ஒரு தொடக்கம் மட்டும்தான். 16 விழுக்காடு ஜிஎஸ்டிபி வளர்ச்சியும் நம்ம திராவிட மாடல் அரசு சாத்தியப்படுத்தி இருக்கு. இனிமே தமிழ்நாட்டில் இருக்கிற 1,30,69,831 சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் மாசம் மாசம் தொடர்ந்து கிடைக்கும். மகளிர் முன்னேற்றத்தினுடைய புதிய அத்தியாயத்தை ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சியில தொடங்குச்சுன்னு தான் எழுதுவாங்க. நீங்க முன்னேறி வந்து சிறகடிச்சு பறக்கணும், ஆணும் பெண்ணும் சரிநிகர்னு சாதனைகள் படைக்கணும். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றைக்கும் இருப்பேன். நன்றி, வணக்கம்.